வணக்கம். 2026ஆம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கான பலன்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் சதயம் ஜோடர் எம் மீனாட்சி சுந்தரம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய செல் நம்பர் 9894541577. இந்த நம்பருக்கு உங்கள் சந்தேகங்களை பலன் கேட்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஒரே நம்பர் தான், இந்த நம்பர் மூலியமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான இந்த வருட பலன்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். 2026ஆம் வருடம் துலா ராசிக்கான யோக பலன்கள் என்ன? இந்த யோகத்தை எப்படி வரவழைக்கிறது? உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எப்படி போக்கிக் கொள்வது? இதெல்லாம் இந்த காணொளி மூலம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், முயற்சிங்க, வெற்றி பெறுங்க. பொதுவாகவே துலாத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. தொட்டது துளங்க துலா ராசிக்காரனை கூப்பிடுன்னு பார்க்க ஒரு பழமொழியே இருக்கு. தொட்டது துளங்க வேண்டுமென்றால் துலா ராசிக்காரனை கூப்பிட்டு செய்ய அப்படின்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கான காரியத்தை நீங்கள் தொடங்குவதற்கு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமா? எப்படி தெரியலையே. இப்படி தான் உங்கள் மைண்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மனசுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த குழப்பம் நீங்கணும் அப்படின்னா ஒரு முடிவு எடுங்கள். எடுக்கக்கூடிய முடிவில் அப்படியே ஸ்டாண்டர்டாக நில்லுங்க. அது சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் சரியானதாக இருக்கும். ஆனால் இந்த முடிவை பற்றிய குழப்பம் இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவு தான் சரியானதாக இருக்கு. ஏன்னா இந்த துலா ராசியினுடைய சிம்பிள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, ரெண்டாவது ஒன்று சொல்லுவாங்க. 10 பேர்த்துக்கிட்ட யோசனை கேட்பாங்க. 15 பேர்த்துக்கிட்ட மறுபடியும் திருப்ப யோசனை கேட்பாங்க. முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த முடிவு எடுக்காதனாலே காரியம் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். இந்த வருடம் அந்த மாதிரிலாம் எடுக்காது. ஏன்னா உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையில் ஒரு வளத்தை சேர்க்கக்கூடிய வருடம் இந்த வருடம். அப்போ துலாத்துக்கு என்ன செய்யணும்? ஒரு நல்ல முடிவாக எடுத்துட்டோம் அப்படிங்கிற முடிவில் இறுதியாக இருக்கு. ஜெயிக்கக்கூடிய வருடம். எப்போவுமே இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உறவு மாற்றம், இது பூரா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி உங்களை இந்த வருடம் கொண்டு போகும். சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய வெற்றியை தரும். அப்போ பெரிய மாற்றம் மிகப்பெரிய இமாலய வெற்றியை தரும். மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகருங்கள். அந்த மாற்றம் உங்களுக்கான வாழ்க்கைக்குண்டான வழிகாட்டியாக இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு அமைய போகுது. இந்த வருடம் மேலும் சிறப்பாக செயல்பட, உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற, உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு அதிர்ஷ்ட எண் ஒன்று இருக்குது. அந்த அதிர்ஷ்ட எண்ணை இப்போ நான் சொல்கிறேன். அந்த எண்ணை ஒரு விசிட்டிங் கார்டு அளவில் எழுதி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. அன்றாடம் அந்த எண்ணெய் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு பாருங்கள், மத்தியானம் ஒருக்கா பாருங்கள், ராத்திரி ஒரு முறை பாருங்கள். இந்த எண்ணுடைய அந்த சிறப்பு என்ன தெரியுமா?
உங்களை டியூன் பண்ண ஆரம்பிச்சிடும், உங்களை இயக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நற்விஷயங்கள், நற்காரியங்களை பூராத்தையும் செயல்பட வச்சு அதை டியூன் பண்ண இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சதை அடையக்கூடிய ஒரு ஆற்றல். புதிய வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, நடந்துடும். புதிய வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கிடுவீங்க. புதியதாக ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சாதிச்சிருவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேற இந்த எண்ணை பயன்படுத்துங்க. அந்த எண் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அந்த எண் 7240, 7240, 7240. இந்த எண்ணை எழுதி வைங்க. வாழ்த்துக்கள்.